வணக்கம். ஆண்களா பெண்களா சிறப்பு பட்டிமன்றத்தில் அடுத்ததாக பேசவிருப்பது நம்ம ஆண்கள் டீம்ல இருந்து நம்ம கமலஹாசன் அவர்கள் பேச வருவார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, சிறியவர்களே, எங்களுக்கு தீர்ப்பு சொல்ல காத்திருக்கும் நடுவர் அவர்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, என்னதான் ஆண்களை குறை சொல்லி பேசினாலும் பெண்களுக்கு நிகராக ஆண்களும் இருக்காங்க. ஆனால் அதை யாருமே பொருட்படுத்துறதில்லை. எப்போவுமே ஆண்களை மட்டம் தட்டி ஆண்களை குறை சொல்லி பேசுகிறதே இந்த பெண்களுக்கும் ஒரு வழக்கமாக இருக்குது. அதே போல் நீங்கள் யாருக்கு தீர்ப்பு சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்களே ஒரு ஆணாக இருந்துட்டு எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும்னா அது அவமானமாக இருக்கும் நடுவர் அவர்களே. அதனால் பார்த்து எடுத்து தீர்ப்பு சொல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, அந்த காலத்திலேயே ஒரு பாட்டு வந்துச்சு. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது நடுவர் அவர்களே. மங்கையை நம்பாத, அது மரணத்துக்கு காரணமாயிரும் அப்படிங்கிற ஒரு பாடலே இருக்குது. இதில் நம்ம எங்கேருந்து பெண்களை உயர்த்தி பேசுறதுன்னு எனக்கு தெரியல நடுவர் அவர்களே. ஆஹா, அருமையான பாடல், அருமையான பாடல். ஆண்களை போல் எதுக்கு உடை அணிகிறீர்கள்? அது நாட்டுக்கு மோசமான கெடுதல் உண்டாக்குது. ஏன் அந்த மாதிரி துணியெல்லாம் போடுறீங்கன்னு கேட்டால், நாங்களும் ஆண்களுக்கு நிகரானவங்க தான், நாங்கள் எங்கள் விருப்பத்துக்கு தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பெண்களுக்கு நிகரானவங்க தான் நாங்கள் என்ன புடவை கட்டிட்டா தெரியும் நடுவர் அவர்களே? பொட்டை சேருமிடம் வெட்டை அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் உண்டு நண்பர்களே. என்ன கதையத்தான் விடுவாங்களோ தெரியாது. பக்கத்து வீட்டில் ஒரு டீம் சேர்ந்துக்கிடுறாங்க, அந்த வீட்டில் ஒரு டீம் சேர்ந்துக்கிட்டு இடி அவன் கூட ஓடிட்டான், இடி இவன் கூட ஓடிட்டான்னு அடுத்த வீட்டு சண்டைக்குள்ளே இவங்க போய் நுழையிறது. அடுத்த வீட்டில் சண்டை வரதில் இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்னைக்காவது ஆண்கள் அப்படி ஒரு வீட்டில் சண்டை நடக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நடுவர் அவர்களே. இந்த பெண்களுக்கு அதில் ஒரு ஆர்வம். அடுத்தவர்களை குறை சொல்வதும் குரலி பேசுவதும் கோழு சொல்வதும் இதே பெண்கள் ஒரு குறிக்கோளாக வச்சிட்ருக்காங்க நடுவர் அவர்களே. பெண்களை நான் குறை சொல்லலை. நானும் ஒரு பெண் வயிற்றிலிருந்து பிறந்தவன் தான். அதனால் நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். இருந்தாலும் சொல்கிறேன், அவங்க எங்களை குறை சொல்லும்போது நாங்களும் அதற்கு நிகராக பேச வேண்டியது தானே நடுவர்களே செய்வோம். நேத்தியம் மனைவிக்கிட்ட ஒரு துவாசை சுட்டு கேட்டேன் நண்பர்களே. ஒரு துவாசை சுட்டு கொண்டு தந்தா. அப்போது ஒரு நாடகத்தை பார்த்துட்டு இருந்தா நடுவர் அவர்களே. நாடகத்தை பார்த்துட்டு இருந்தவா அடுத்த தோசை சுட்டுட்டுவான்னு கேட்கேன். நாடகத்தில் விளம்பரம் போட்டுட்டு அப்போ தான் உமக்கு தோசை சுட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் முடிஞ்சு போனான். துவாசையை சுட்டு கொண்டு தந்தா. அடுத்து விக்கல் எடுக்கும் நடுவர் அவர்களே. கொஞ்சம்னா உயிர் போயிருக்கும் எனக்கு. உயிர் போகிற நிலைமையில் இருக்கேன். அவள் சொல்லுதா, அடுத்து விளம்பரம் போடட்டும், உமக்கு வேணும்னா நீ தண்ணி எடுத்து குடியும், இல்லைன்னா விளம்பரம் போட்ட பிறகு தான் வருவேங்கா. அப்படி அந்த நாடகத்தில் இருக்க மதிப்பு கணவன்மார்களுக்கு இல்லை நடுவர் அவர்களே. அதனால் வீட்டில் ஆண்கள் படும் பாடு, ஆண் பாவங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பெண்களை உயர்த்தி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்து எடுத்து நீங்கள் தீர்ப்பு சொல்லுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் நடுவர் அவர்களே. ஆண்களுக்கு பெண்களும் நிகரானவர்கள் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வர வேண்டும் என்று நடுவரை கேட்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கமலஹாசன் அவர்கள் மிகவும் நகைச்சுவையாகவும் பாட்டெல்லாம் பாடி சிறப்பாக அவங்க பேசி முடிச்சுட்டாங்க. என்னதான் பெண்களுக்கு நிகராக ஆண்கள் இருந்தாலும் ஒரு கணவனுக்கு வெற்றிக்கு பின்னாடி மனைவி இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம தாய் இல்லாமலும் நம்ம பிறக்கலை. அதனால் தீர்ப்பு பெண்கள் அணிக்கு தான் போய் சேருது. பெண்கள் தான் இந்த இதில் வெற்றி பெறுறாங்க. பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரானவர்கள் பெண்களும் தான். பெண்கள் இல்லாமல் நம்ம இல்லை, மனைவி இல்லாமல் நம்ம இல்லை, தாய் இல்லாமல் நம்ம இல்லை. என்றைக்கும் தாயையும் மனைவியையும் போற்றுங்கள், நல்லபடியாக பாருங்கள் என்று சொல்லி உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் நண்பர்களே, நம்ம ஹாய் மக்கா சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க நண்பர்களே.